வணக்கம் மக்களே. இன்னையோட நம்ம புறா வாங்கி 13 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு கணக்கு பண்ணோன்னா கரெக்டாக 2 வீக்ஸ். பட் அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 புறாவை ட்ரெயின் பண்ணி நம்ம கூட்டு போடுற மாதிரி பழக்கியாச்சு. அது நம்ம ஃப்ரெண்டோட புறா தான். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனாலும் புறா எங்கள் வீட்டில் நின்றுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புறாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இப்போ 3 பேர் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் கூண்டை பொறுத்து அதுக்கேற்ப சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய கூண்டாக இருக்குன்னா அந்த கூண்டில் எத்தனை பேர் போட முடியும். இப்போ 10 பேர் போட முடியும்னா நீங்கள் முதல்லையே 10 பேர் வாங்காதீங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வாங்கிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக போட்டால் அது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு தான் கிடக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கம்மியான பேர் செலக்ட் பண்ணி வாங்கி போடுங்க. இப்போ 3 பேர் வளர்க்குறேன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் 3 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 3ஐயும் ஒன்று போல் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் குயிக்காக பழகுமே. ஆக்சுவலாக நான் 3 தான் பிளான் பண்ணேன். பட் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி. எத்தனை பேர் வாங்கினீங்களோ அதை மொத்தமாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் சண்டை போடாமல் ஓரளவுக்கு அதுக்கு தேவையான ப்ளேஸ் அது பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஃபுட்டு நீங்கள் உள்ளே வைங்க. ஸோ ஃபுட்டு உள்ளே சாப்பிட்டு தண்ணி உள்ளே குடிச்சிட்டு 2 நாள் உள்ளே இருந்துச்சு. நீங்கள் எதுவும் கலைக்காமல் இருந்தீங்கன்னா சரி இந்த கூடு நமக்கு சேஃபானது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ 3ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு புறாவுக்கு பிடிச்சது வந்து பொட்டுக்கடலை தான், பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு புறா வெளியே வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுதான்னு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கலைக்க வேண்டாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த வருதில்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புறா மட்டும் வரும், வந்து பொரிக்கடலை விரும்பி சாப்பிடும். அப்படி சாப்பிட்டுச்சுன்னா அதை பார்த்து மற்ற புறா வெளியே வந்து பொரிக்கடலை எடுக்கும். அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு புறா வந்து சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக கூட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்படி ஒருவேளை போகலை, ரொம்ப டைம் ஆகிட்டுன்னா நீங்கள் அப்படி லைட்டாக பற்றி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதே மார்னிங் ஈவினிங் 2 டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதான் நம்ம கூண்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி எல்லா புறாவும் நீங்களே வெளியே அனுப்பிடலாம். அதுவே வருதா பாருங்கள். ஒரு வரலன்னா மற்ற புறாவை நீங்களே பிடிச்சி வெளியே விட்டுட்டு அதுக்கு ஃபுட்டும் வாட்டரும் மட்டும் வெளியே வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் புறா எங்கள் கூட்டுக்கு பழகிட்டா இல்லையா அப்படிங்கிறது. இப்படி வெளியே வந்தோன்னே பறக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் புறா நினச்சிச்சின்னா அந்த புறா பழைய ஓனரை பார்க்க தான் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த புறா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி எல்லாம் தானாக இறங்கி தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு கூட்டுக்கு பழகிடும். ஸோ அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அதுவே தானாக கூட்டுக்குள்ளே போதா பாருங்கள். அப்படி போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இப்படி கொஞ்சம் பற்றி விட்டிங்கன்னா கூட்டுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ் உள்ளே ஃபுட்டு வைக்கணும். அடுத்த 2 டேஸ் வெளியே நம்ம எடுத்து விட்டு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வாட்டர் குடிச்சதுக்கப்புறம் உள்ளே பற்றி விடணும். இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த 4th 5th டேஸ்லேருந்து அதுவே தானாக கதவை திறந்து விட்டு நம்ம எந்த விசில் சவுண்டு ஒன்று கொடுத்தோன்னா சரி ஃபுட்டு தான் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே போயிடும். இதே நீங்கள் டெய்லி ரொட்டீனாக ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க. அப்படி 1 வீக் வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு புறாவும் அதுக்கும் தனித்தனி ப்ளேஸ் பிடிச்சிருக்கும். நீங்கள் ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு வந்து அரங்கு வைக்கணும். இந்த இருக்குல்ல பாக்ஸாக அந்த மாதிரி அரங்கு வைக்கணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி அது போய் 2 பேரும் உள்ளே போய் உட்காந்து ஒரு மாதிரி சவுண்ட் விட்டு கூவிகிட்டு இருக்கும். அப்படின்னா அந்த அரங்கு வந்து அது முட்டை விடுறதுக்காண்டி பார்க்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அரங்கு பார்த்ததுக்கப்புறம் புறாவை நீங்கள் மேலே மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். உடனே பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாச்சும் ஆச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே மட்டும் ரிலீஸ் பண்ணணும். ஃபீமேல் எப்போவுமே லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணணும். மேலே ரிலீஸ் பண்ணி ஒரு 1 வீக் போல் மேல் பறந்து போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேலுக்காண்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா மேல் வந்து இடத்த பார்த்து வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் அதே மாதிரி இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு மேல் தான் ரிலீஸ் பண்ணுறோம். இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கின மேல் தான். ஸோ எப்படியும் அந்தளவுக்கு பறக்காது அப்படிங்கிற தைரியத்தில் அவுத்து விட்டனே. அதே மாதிரி அது அந்தளவுக்கு பெருசாக பறக்கலை. ஸோ இது பழகி ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கழித்து தான் நம்ம ஃபீமேலுக்கு இறக்க கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இப்போ கூண்டில் அது 2 அப்படி இருக்கா இந்த மாதிரி இருந்து அரங்கு பார்த்துருச்சுன்னா ஓகே பழகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கூவிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம தைரியமாக ஃபீமேலுக்கு இறக்க கொடுத்துடலாம். ஒரு வேளை போனால் கூட நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போங்கிற தைரியத்தில் தான் அவுத்து விட்டேன். பட் இது அவுத்து விட்ட அன்றைக்கி ஈவினிங் மயில் வந்து கலைச்சதுனால 2 பறந்துருச்சு. அப்படி இல்லைன்னா கூட்டுக்கு எப்பவும் போல் போயிருக்கும். போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்துச்சு. சரி ஓகே வந்துச்சு சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டேன்.
அது மாதிரி நீங்கள் ரெக்கை கொடுத்த உடனே ரொம்ப கலைக்கலாம் கூடாது. ரெக்கை கொடுத்து அதுவே தானாக பறந்து போயிட்டு தானாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கழித்து வேணால் நீங்கள் பறக்க கிளச்சி விடலாம். அதுவும் ரொம்ப கலைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிக்கிற மாதிரி கிளச்சி விட்டா அதுவே அடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் இறங்கிடும். அதே மாதிரி புதுசாக வளர்க்குறீங்க, முன்ன பின்ன உங்களுக்கு அனுபவமே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸாக வாங்குங்க. அடல்ட்டாக வாங்காதீங்க. சிக்ஸாக வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக பழகிரும். பட் நான் ஆல்ரெடி வளர்த்ததுனால அடல்ட்டாக வாங்கியிருக்கேன். அதான் எனக்கு பிடிக்கும். இதான் மயில் கிடச்சிச்சில இந்த இதுதான். அப்படி இந்த 2 பறந்துருச்சா, ஸோ அப்படியே வேற எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அந்த மயில் கலைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் ஃபுட் சாப்பிட்டுட்டு கூண்டுக்குள்ளேயே போயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ புது புறா வாங்கணும், அந்த மாதிரி இப்போ 6 புறா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கீங்க. பட் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கியாலே அந்த ஆண் வந்து நல்ல டாமினேஷன் பண்ணுற மாதிரி வாங்கணும். நல்லா கூவுற மாதிரி வாங்கினீங்கன்னா புது கூட்டில் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்தோன்னா ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் ரவுடி மாதிரி இருப்பான். அந்த மெயில் வந்து புதுசாக வாங்கின புறாவை வந்து நிற்கக்கூடாது, சண்டை போட்டு ஓவராக டிஸ்டர்ப் பண்ணும். நான் இப்போ புதுசாக வாங்கின அந்த சீராஸ் ஜோடியும் அந்த முஸ்கி கிராஸுமே நல்ல கூவுற ஆணுங்கனால அதுக்கு ஒரு ஸ்பேஸ் லைட்டாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அது பிடிச்சிக்கிச்சு. அது எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா, மற்ற புறா எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஹைட்டான ப்ளேஸை கொடுத்து அந்த உங்கள் கூட்டில் எந்த புறா அதிகமாக சண்டை போடுமோ அந்த புறாவை ஃபஸ்ட்டு அடைச்சி வச்சிடணும். அப்படி அடைச்சி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இது நம்ம ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி அது பிடிச்சிக்கும். அகைன் நம்ம புது புறாவை அந்த ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அது 2 நாள் உள்ளே வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் உள்ளே ஃபுட்லாம் வச்சுட்டு 2ஆவது நாள் இப்படி வெளியே எடுத்து விட்டு நம்ம புறாவை சாப்பிட விட்டிங்கன்னா அந்த புதுசாக அந்த புறாவும் இதான் நம்ம ப்ளேஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம புறாவை ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அடல்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஆல்ரெடி புறா வளர்த்தவங்க எப்படின்னு தெரியும் எப்போ அவுத்து விடணும்னு. ஒருவேளை நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா அடல்ட் வாங்காதீங்க. ஒருவேளை அடல்ட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் கழித்து மேலுக்கு மட்டும் ரெக்கை கொடுங்க. அது பழகிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக கூடுக்கு போயிட்டு வருது அப்படின்னா மேலுக்கு மட்டும் ரெக்கை கொடுங்க. ரெக்கை கொடுக்குறதுனா அந்த ரெக்கையை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது பறக்கிறதுக்கு ஏற்ப. ஃபீமேலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காதீங்க. அது எப்படியும் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து ரெக்கை கெட்டிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படியும் பழகிரும், முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிச்சுன்னா பழகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா 2 அது பாட்டுக்கு இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஃபுட்டை வந்து நல்ல ஃபுட்டாக போடுங்க. அரிசிலாம் ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஏன்னா அரிசிலாம் போட்டால் அந்தளவுக்கு புறாவும் நல்லா இருக்காது, நம்ம வீட்டுக்கும் டக்குன்னு பழகாது. நல்லா கோதுமை கம்பங்கூழ் புளிக்கல் அடிக்கடி போடுங்க. அது போட்டாலே எங்கள் ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு மேக்ஸிமம் புறா பழகிடும். அதுமாதிரி புதுசாக வைக்கிற புறாவுக்கு வந்து ரெக்கை கட்டியிருப்போம், ஸோ அதில் பறக்க முடியாது. அதுக்கு தான் அந்த செங்கல் வைக்கிறது, அதில் ஜம்ப் பண்ணி அது ஒரு கூண்டுக்கு போகிற மாதிரி. அது மாதிரி ஜோடி சேர்ந்துருச்சுனாலே அதுக்கு ஒரு அரங்கு இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் முட்டை விட்றதுக்கு அது அரங்கு பார்க்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.